வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆவாரம் பூ தேநீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ஆவாரம் பூவை டீயாக எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் நேரடியாக அதில் கிடைக்கல அப்படின்னாலும் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ளவனாய்டுகள், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு இருக்கிறதால பல்வேறு மருத்துவ நன்மைகளை இந்த ஆவாரம் பூ தேநீர் நமக்கு கொடுக்கும். ஸோ இதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு ஆவாரம் பூ டீ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மலச்சிக்கல் பார்த்தோம்னா நமக்கு மிக சாதாரணமாக இப்போலாம் நம்ம அதை விட்டுறோம். ஆனால் இந்த மலச்சிக்கல் தான் பல நோய்கள் உண்டாவதற்கு அடிப்படை காரணமாக நமக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 2 முறை உடலிலிருந்து மலம் வெளியேறினாலே போதும் நம்முடைய உடல் நோய்கள் அன்றாது நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது. நார் சத்தும் நீர் சத்தும் வளமான நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு மலம் குடலில் இறுகி போகக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடணும். ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்கலாம் தினமும் 2 வேளை, அதாவது காலை மற்றும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆவாரம் பூ டீ போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு அடியோடு காணாமல் போயிடும். அதாவது உங்களுக்கு அந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் மறுநாள் காலையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியேற்றப்படும். ஸோ அதனால் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த மாதிரி நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆவாரம் பூவை தேநீராக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. சரும தொற்றுகளுக்கு தீர்வு தரக்கூடியது ஆவாரம் பூ தேநீர். ஸோ நம்முடைய சருமத்திலும் பூஞ்சை தொற்றுகள் நமக்கு உண்டாகும். இது போல உண்டாகக்கூடிய சரும தொற்று, அந்த பூஞ்சை தொற்றை சரி செய்ய வேணும் அப்படின்னா ஆவாரம் பூவை அரைத்து சருமத்தை தடவலாம். அல்லது நீங்கள் ஆவாரம் பூ தேநீராக்கி உங்களுடைய உடல்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறீங்க அப்படின்னா அது உள்ளிருந்து உங்களுடைய சரும தொற்று பூஞ்சைகளை நீக்கிடும். அதாவது உள்ளிருந்து சருமத்துக்கு அது நல்லது செய்யும். ஸோ இப்போ கோலஜன் உற்பத்தியை சருமத்தில் உங்களுக்கு மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், பூஞ்சை தொற்றுகளை நீக்கும், இறந்து போன டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். இதன் மூலமாக உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், சுருக்கமான தோற்றம், வயதான தோற்றம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு உண்டாகும். ஸோ இதனால் சருமத்தில் எந்த தொற்றுகளும் ஏற்படாமல் அந்த தொற்றுகளை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னாலும், தொற்றுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் ஆவாரம் பூ டீ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சிறுநீர் தொற்று பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஆவாரம் பூ தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஆவாரம் பூ அதை நீங்கள் தேநீராக எடுத்து குடிக்கும் பொழுது சிறுநீர் பாதையில் உண்டாகக்கூடிய தொற்று நோய்கள் உங்களுக்கு குணமடையும். உடலில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ரத்தம் பெருக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரத்த சிகப்பணுக்கெல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும். இதனால் சிறுநீர் கடுப்பு உங்களுக்கு குணமடைய ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் உங்களுக்கு அதிகரிக்கிறதால சிறுநீர் கடுப்பெல்லாம் உங்களுக்கு போயிடும். அதாவது சிறுநீர் தொற்று உங்களுக்கு இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். கழிவுகள் ஒட்டுமொத்தமாக சிறுநீரகம் வழியாக வெளியேற்றப்படும் பொழுது அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. கிட்னி ஸ்டோன்ஸ் எதுவும் உங்களுக்கு உருவாகி இருக்காது. உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே கரைத்து வெளியேற்றி கொள்வதற்கெல்லாம் ஆவாரம் பூ தேநீர் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சிறுநீரகத்தினுடைய அந்த பாதைகளில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்று இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. காய்ச்சலுக்கு தீர்வாக ஆவாரம் பூ தேநீர் இருக்கும். அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த ஆவாரம் பூ தேநீர் நீங்கள் தினமும் தொடர்ந்து பருகி வந்தீங்க அப்படின்னா காலரா மற்றும் டைஃபாய்டு போன்ற நோய்கள் உங்களுக்கு குணமடையும். தீராத காய்ச்சலும் உங்களுக்கு தீர்ந்து போகும். ஸோ அந்த நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் பெற்று சாதாரண காய்ச்சல் ஆரம்பித்து இந்த காலரா, டைஃபாய்டு போன்ற தீவிர அதை குணமடைய முடியாத இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மருந்துகளோட இந்த ஆவாரம் பூ தேநீரும் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த காய்ச்சலுக்கு எதிராக போராடி அந்த பிரச்சனை விடுபடலாம். நீரிழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஆவாரம் தேநீராக எடுத்துக்கொள்ளலாம். இப்போதெல்லாம் பலர் சிறு வயதிலேயே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுறாங்க. அப்படி சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களுக்கு ஆவாரம் செடியினுடைய பட்டையானது சிறந்த தீர்வாக இருக்கும். ஆவாரம் பட்டையை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து குடித்துட்டு வரும்போது சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது, மேக வெட்டு, சிறுநீரில் ரத்தம் கசிதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அதை காய்ச்சும் போது அந்த பட்டையை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீர் பாதியாக சுண்டும் வரைக்குமே நீங்கள் காய்ச்சணும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகும்.
இருக்கும், கட்டுப்பாடாயிடும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம். உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே நீங்கள் இந்த ஆவாரம் பூவை தேநீராக எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரை பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். வயிற்றுப்புண் குணமாகுவதற்கு ஆவாரம் பூ தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது காய வைத்து ஆவாரம் பூவை வந்து பொடி செஞ்சு நீங்கள் தண்ணீரில் வந்து கொதிக்க வைத்து வடிகட்டி பறிக்க வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு, பித்தம், நீர்க்கடுப்பு, அதிக உதிரப்போக்கு ஏற்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆகிடும். ஒழுங்கற்ற இந்த மாதவிலக்கு, குடல் புண், வயிற்றுப்புண் என வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே இந்த ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு குணப்படுத்திவிடும். ஸோ வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆவாரம் பூவை அந்த தேநீர் மாதிரி எடுத்துக்கொள்ள பழக்கப்படுத்திக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போது இதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நலம் பெறலாம். ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழ பழகுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.